அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்ற அல்லாஹுடைய இரண்டு பண்புகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அல்லாஹ் மனித குலத்தின் மீது, தன்னுடைய படைப்பினங்கள் மீது எல்லையில்லாத கருணை வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அவனுடைய சட்டதிட்டங்கள், கொள்கைகள், அவன் வகுத்து தந்திருக்கிற வணக்க வழிபாடுகள் எல்லாத்திலையுமே அல்லாஹுடைய கருணை அங்கு அடங்கியிருக்கிறது, ஒளிந்திருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஐவேளை தொழுகை நேரம், ஜும்மா தொழுகை போன்ற முக்கியமான கூட்டு தொழுகைகளில் மக்கள்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த கூட்டு தொழுகை, ஜும்மா தொழுகை போன்ற நேரங்களில் கடுமையான மழை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அப்போ இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்குள்ளேயும் அல்லாஹ் எப்படிப்பட்ட அளவற்ற அருளாளன் என்பது அடங்கி இருக்கிறத பார்க்கலாம். அது என்ன சட்டம் என்று சொன்னால், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஜும்மா உரைக்கு வந்துட்டாங்க, மக்கள் சில பேர் வந்திருக்கிறாங்க. மழை நேரம், அதிகமான பேர் வரல. அப்போ ஜும்மாவில் ஒரு மெம்பரில் ஏறின உடனே பாங்கு சொல்லக்கூடிய ஒரு மொய்யீன் சொல்லுகிறார், நீ பாங்கு சொல்லும் பொழுது இந்த ஹய்யா அல ஸலான்னு வரும் இல்லையா, அப்போ ஹய்யா அல ஸலான்னு சொல்லாத, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் ஹய்யா அல ஸலான்னா தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யா அல் ஃபலாஹ்னா வெற்றிக்கு வாருங்கள் அர்த்தம். இந்த வார்த்தையே பாங்கில் ஒவ்வொரு பாங்கில் நம்ம சொல்கிறோம். அப்போ ஜும்மாவுடைய பாங்கில் அந்த ஹய்யா அல ஸலாஹ் வரும்போது அவர் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, இப்படி சொல்லாத, மழை பெய்து கொண்டிருக்கிறது, வந்தவங்க வரட்டும், வராதவர்கள் முடியாதவர்கள் இருப்பார்கள், அதனால நீ என்ன செய்யணும்னு கேட்டால் சல்லு ஃபிர்ரிஹால், உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். பாங்கிலேயே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கொண்டு வரும் பொழுது இந்த ஹய்யா அல ஸலாஹ் சொல்கிற அந்த நேரத்தில் அதுக்கு பதிலாக வேற வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது சல்லு ஃபிர்ரிஹால், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் சல்லு ஃபிர்ரிஹாலிக்கும், உங்கள் இல்லங்களிலே பாங்க அப்படி போகுது, உங்களுடைய இல்லங்களிலே தொழுது கொள்ளுங்கள் இப்படின்னு சொல்லி முடித்துட்டு அப்புறம் ஜும்மா எல்லாம் நிகழ்த்தி முடிக்கிறார். அதாவது ஜும்மாவுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை மோதினார்ட்ட சொல்றாரு, நீ பாங்கு சொல்லும் பொழுது ஹய்யா அல ஸலாஹ் சொல்லாத, தொழுகைக்கு வாருங்கள்னு சொல்ல. எப்போ இது சொல்றாருன்னா மழை நாளில், மழை பெய்யக்கூடிய ஒரு நாளில். அப்போ ஜும்மா தொழுகையாக இருந்தால் வர வேண்டிய அவசியம் இல்லை, மழையில் நினைந்து கொண்டு உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வராமல் உங்கள் வீட்டிலே நீங்கள் லொஹரை தொழுது கொள்ளுங்கள். அதான் அர்த்தம். வீட்டிலே தொழுங்கன்னா ஜும்மா தொழ முடியாது, உங்கள் வீடுகளிலே லொஹரை தொழுது கொள்ளுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்கிறாங்க. அந்த மக்கள் அங்கே அடிக்கடி மழை பெய்யாது. அரபு நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 3 வருஷத்துக்கு தான் மழையை பார்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக பெய்கிறது. அப்போ மழைகள் அதிகமாக இல்லாதனால இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி நிகழவில்லை. அதனால் ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க மக்கள்லாம். தொழுது முடிஞ்சவொன்னே, என்ன இவர் பாங்கு சொல்லும்போது ஹய்யா அல ஸலாஹ் சொல்லாமல் நீங்கள் வீட்டில் தொழுதுங்கிறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விமர்சனம் எழுகிறது தொழுகை முடிஞ்சவுடனே. அப்போ மூத்த சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் சொன்ன நீ பற்றி பேசுகிற, இவரை விட சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தானே செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு மூத்த சஹாபாக்கள் அங்கே பதில் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இப்படி நடந்து இந்த மாதிரி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதைத்தான் இப்னு அப்பாஸும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் வழியாக, இது புகாரில் நிறைய இடத்துல வருகிறது, 616வது ஹதீஸில் நீங்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதில் என்ன அல்லாஹ் பார்க்குறான், ஜும்மாத்துல் முக்கியமான கடமை,
வாரத்துக்கு ஒரு நாள் தான் சின்ன நேரம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்க போகிறோம். மழையின் காரணமாக வேறு வேறு வேலைகள் நம்ம விடுவதும் இல்லை. வியாபாரத்துக்கு போகிறவங்க வியாபாரத்துக்கு போகிறோம், கடை திறக்க போகிறோம் கடை திறக்கிறதுக்கு போகிறோம். எந்த ஒரு பணியை நீ நிப்பாட்டுறது இல்லை. நீ வந்து தான் ஆகணும்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாரதூரமான கஷ்டமும் இல்லை. மழையாக இருக்கிற டெய்லி வந்துக்கிட்டு போனால் ஒரு கஷ்டமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தானே கஷ்டத்தோடு கஷ்டமா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இது பெரிய பாதிப்பான பெரிய பாதிப்பு இல்லை, சின்ன பாதிப்பு. அது கூட வரக்கூடாதுன்னு இறைவன் நினைக்கிறான். இது சின்ன பாதிப்பு தான், இது தாங்க முடிகிற பாதிப்பு தான். இதனால ஒரு பெரிய பாரதூரமான மோசமான எந்த விளைவும் ஏற்படாது. ஏற்படாவிட்டாலும் கூட அல்லாஹ் நம்ம மேல எப்படி கருணை வைத்துக்கிறான் என்று சொன்னால், என்னுடைய அடியார்கள் என்னை வணங்குகிறேன் என்ற பெயர்ல தங்களை தாங்களே சின்ன அளவு கூட கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இயல்பாக சாதாரணமான நிலையில உள்ள நேரத்தில் உள்ள சட்டத்தை நெருக்கடியான நேரத்தில் நம்ம கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் கருதுகிறான் என்பதை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல், அதை இப்னு அப்பாஸ் அவர்கள் திரும்ப நடைமுறைப்படுத்தி காட்டியது, இதுல இருந்தெல்லாம் நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கிறது? மக்கள் வரணும் என்பதை விட மக்கள் கஷ்டப்படக்கூடாது. மக்கள் வரணும் தான், ஜும்மாவுக்கு வர வேண்டும் தான், இருந்தாலும் அது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு கருணை காட்டுவதை பார்க்கிறோம். பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம் வைங்களேன், மழை வந்தாலும் வரணும்னு நினைத்து கொண்டு என்ன செய்யறோம், நம்ம அழைப்பு கொடுக்கவும் செய்யறோம், மக்கள் வர்றாங்க. ஒரு மனிதன் கூட சரி மழையாக இருக்கிறது, இந்த மழையில மக்கள் கஷ்டம் கொடுக்க கூடாது நம்ம நினைக்கிறோமா? மனிதன் நினைப்பது கிடையாது. மனிதன் நடத்துகிற காரியங்கள்ல எல்லாம் அடாத மழையிலையும் விடாது நாங்கள் செய்வோம் சொல்லி நம்ம அப்படி செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? இது இபாதத்து வணக்கம், அல்லாஹ்வுக்காக செய்யற வணக்கம் தான் என்றாலும் நீங்க கஷ்டப்படுவீங்கன்னா என் பேரை சொல்லி கஷ்டப்படக்கூடாது, இறைவன் பெயரால் கஷ்டப்படக்கூடாது. நான் இதை விரும்புன்னு நினைத்து கொண்டு நீங்கள் உங்கள் மீது சிரமத்தை சுமந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த ஜும்மாவுடைய நாளில் கூட உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று மழை நேரத்தில் சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மழையை விடுங்க, இரவு நேரம் சரியான குளிர். குளிர்னு சொன்னால் நம்ம நாட்டை விட அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அரபு நாட்டில் எடுத்துக்கிட்டு இப்பவும் சரிதான், அந்த வெப்பமும் ஜாஸ்தியாக இருக்கு. குளிர்காலம் வந்துச்சு என்று சொன்னால் நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான குளிர் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு குளிரான ஒரு காலம் வருது. இரவு நேரம் தொழுக, சுபுகு நேரம் தொழுக. இந்த குளிர் நேரங்களில் வந்து சாதாரண குளிர்னா வந்துடுவாங்க, தாங்க முடியாத ஒரு குளிர் என்று அந்த மக்கள் உணர்வாங்க. நமக்கு தெரியாது, அந்தந்த மக்கள் அந்தந்த பகுதியில் வாழக்கூடியவங்க வந்து இது நமக்கு தாங்க முடியும், இது நமக்கு தாங்க முடியாது என்று உணர்வார்கள். அப்படி ஒரு உணரக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. இப்னு உமர் அவர்கள், இப்னு உமருடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இரவு நேரத்தில் கடுமையான குளிரும் கடுமையான காற்றும் வீசுகிறது. கடும் குளிராகவும் இருக்கிறது, காற்றும் பயங்கர, ஒரு புயல் வருதுன்னு வைங்களேன், கடுமையான புயல் காற்று வீசுகிறது, குளிராக இருக்கிறது. இது மாதிரியான ஒரு நேரம். அப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், பாங்கு சொல்லிவிட்டு அலா சல்லு ஃபிர்ரிஹால், பாங்கையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. சொல்லி முடிச்சு விட்டு அலா சல்லு ஃபிர்ரிஹால், நீங்கள் வந்து வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். பாங்கு சொல்லணும், பள்ளிவாசல்ல சொல்லணுமே என்பதற்காக சொல்லிடுறாங்க. யாரெல்லாம் வந்திருப்பாங்களோ அதை தாண்டி அவங்க தொழுது கொள்வார்கள். ஆனால் அழைப்பு கொடுப்பது மக்களை வர வைக்கிறதுக்கு தானே. அந்த அழைப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாங்கு சொல்லி முடித்து விட்டு அலா சல்லு ஃபிர்ரிஹால், இது என்ன சந்தர்ப்பத்தை சொல்றாங்க? இரவுல உள்ள ஒரு குளிர் தான், குளிர் காற்று. குளிர் காற்று என்பது ஒரு தாங்குற அளவுக்கு இருந்தா இயல்பா மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பகுதி மக்கள் எப்படி தாங்கி பழக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமான குளிரோ அதிகமான காற்று வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு தாங்க முடியாது, அவங்க சிரமமாக அதை உணர்வார்கள். அதனால அவர்களுடைய உடல் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கருதுவார்கள். இப்படியான ஒரு நிலை இருக்குமையானால் அப்ப அந்த குளிரை கருத்தில் கொண்டு என்ன செய்யறாங்க, இப்னு உமர் இந்த வார்த்தையை சொல்றாங்க, அலா சல்லு ஃபிர்ரிஹால், உங்க வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். சொல்லிட்டு வந்து இத அவர் சொன்னா நம்ம கேட்கணுமா? இப்னு உமர் தான் சொல்றாரு. மக்களுக்கு என்ன செய்யறாரு, பாங்கு சொல்லி முடிச்சோன்னா இதையும் சேர்த்து சொல்லிருங்க, சிரமப்பட்டு வந்துட போறாங்க, குளிர நடுங்கி கொண்டு காத்துல சிரமப்பட்டு கொண்டு அவங்க வர வேண்டியது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரத்தையும் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையோ குளிரோ இரவில் ஏற்படும் என்று சொன்னால் எப்போது அவங்க சொல்லுவாங்க, அலா சல்லு ஃபிர்ரிஹால், நீங்கள் உங்கள் இடங்களில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுமாறு முஅத்தினுக்கு, பாங்கு சொல்லக்கூடிய பிலாலுக்கோ வேற ஒரு முஅத்தினுக்கோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவிடுவார்கள். எப்பவெல்லாம் மழையும் குளிரும் இருக்கிறதோ
அந்த மாதிரியான நேரங்களில் தாங்க முடியாட்டி தான் ஒவ்வொரு மலைக்கும் சொன்னாங்கன்னு தாங்க முடியலைன்னு அவங்க கருதும் பொழுது அந்த மாதிரி சின்ன சின்ன சாரல் மாதிரி இருக்கு தாங்கிக்கிறோம். தாங்க முடியாது என்று கருதும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் அதைத்தான் செஞ்சேன். இப்னு உமர் அவர்கள் இந்த ஒரு உத்தரவை போட்டுவிட்டு அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இது புகாரியில் 666வது ஹதீஸில் இருக்குது. முதல் சொன்னது 616, இது 666வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு குளிர் மழைக்கெல்லாம் நம்ம வந்துதான் ஆகணும், கட்டாயப்படுத்தி வரணும்னு அல்லாஹ் சொன்னால் அதை நம்ம செய்வோம். அல்லாஹ்வுடைய உத்தரவு அதுவாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம செய்ய தயாராக தான் இருக்கிறோம். எவ்வளோ சிரமப்பட்டு பிரயாணப்பட்டு ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறோம், பல லட்சங்களை செலவு பண்ணுகிறோம், எவ்வளோ சிரமப்பட்டாலும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை எப்படி மட்டும் விரும்புகிறான்? அவனே கடமையாக்கி விட்டு மழை குளிர் இருக்குமானால் சாய்ஸ் கொடுத்துறான். விரும்பினா வா, விரும்பினா தொழுதுக்குறங்க. அப்படி கூட இல்லாமல் வந்தவங்களுக்கு தொழுகை நடத்துகிறாங்க. அழைப்பு எப்படி வருதுன்னு கேட்டால் அவங்க எடுத்து தொழுது கொள்ளுங்கள். பாங்கு சத்தம்னு ஒன்று கேட்க வேண்டும். தொழுகை நேரம் வந்துருச்சு என்பதற்காக வேண்டி அந்த பாங்கு சொல்லப்படுது. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தொழுகை நேரம் வந்துருச்சு அறிந்து கொள்வார்கள். பாங்கு நிப்பாட்டவில்லை, பாங்கு அந்த உரிய நேரத்தில் பாங்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் சல்லுஃபிரிஹால். அப்போ இரவுலேருந்து வருது. இரவு என்றால் இஷா தொழுகையாக இருந்திருக்கலாம் அல்லது சுபுஹ் தொழுகையாக இருந்திருக்கலாம். அந்த இரண்டு தொழுகையில் ஏதோ ஒரு தொழுகை நேரத்தில் தான் இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தார் என்று பார்க்குறோம். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம்? மார்க்கத்தின் சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், இதில் ஒரு மசாயிலும் விளங்கிக்கிறோம். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் நம்ம சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஜமாத் தொழுகை ஜும்மா தொழுகை எல்லாம் கட்டாய கடமை தான். இருந்தால் நமக்கு 7 ஷேர்லையும் சகதிலையும் வந்துதான் ஆகணும் என்கிற நிலைமை வருமானால் அல்லாஹ் கருணையாளன். நம்ம அதுக்குரிய மாற்று ஏற்பாடாக நம்முடைய வீடுகளில் தொழுது கொண்டோமே ஆனால் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். அப்படி வருவதுதான் பெரிய சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலைமை என்று மார்க்கத்தில் கிடையாதுங்கிற சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதன் போக ஏன் இந்த சட்டத்தை எல்லாம் போடுறான்? அல்லாஹ்வுக்காக தான், கடவுளுக்கு என்ன செய்யலாம் தான் மக்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள். கடவுள் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் இல்லாட்டா கூட கடன் வாங்கியாவது அந்த கடவுள் காரியம் நிறைவேற்றுவாங்க. ஒரு நேர்ச்சேன்னு பண்ணிடுவாங்க, கையில் காசு இருக்காது. வேறு வேறு சமுதாயத்தில் உள்ளவங்கெல்லாம் சாமி குத்தம் வந்துடும் என்பதற்காக வேண்டி இல்லாட்டாலும் செய்வாங்க, கடன் வாங்கி செய்வாங்க, ஏலாட்டாலும் செய்வாங்க, முடியாட்டாலும் செய்வாங்க. நம்ம கடவுளுக்குன்னா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னு கேட்டால் நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த கடவுளுடைய செயலைன்னா குற்றமாகி போயிடும். இப்படித்தான் கடவுள் நம்மளை பார்ப்பார் என்று எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நம்மளை பார்ப்பார். கருணை. இந்த அல்லாஹ் சட்டத்தை சொல்லும் பொழுது உனக்கு தான் ஏழாட்டி நான் கஷ்டப்படுத்தக்கூடியவனா, உனக்கு இயலுமாக இருந்தால் செய், இப்படி ஒரு தன்மை இருக்க போய் தான் அல்லாஹ்விடத்தில் இப்படியெல்லாம் இஸ்லாமிய சட்டங்களை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அதே போல் இப்போ வெயில் காலம் வருதுன்னு வைங்களேன். வெயில் நேரத்தில் லொஹர் நேரம் கடுமையான வெப்பமாக இருக்கும். எல்லா 5 வேளை தொழுகையில் லொஹர் நேரம் என்பது கடுமையான வெப்பம் உள்ளதாக இருக்கும். இந்த கடும் வெப்பமான நேரங்களில் அந்த லொஹர் தொழுகையை கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தாமதப்படுத்திடுவாங்க. தொழுகை நேரம் இருக்கிறது. தொழுகை நேரம் என்பது ஒரு ஆரம்ப நேரமும் ஒரு முடிவு நேரம் இருக்கிறது. லொஹர் தொழுகைன்னா நம்ம பள்ளிவாசல் ஒரு டைம் போடுறாங்களே, அது நம்ம ஜமாத்துக்காக வைத்து கொண்டது. ஆனால் லொஹருடைய நேரம் இன்னும் விரிவாக இருக்கிறது. ஒவ்வொரு வக்துடைய நேரமும் விரிவான நேரமாக இருக்கிறது. உதாரணம், சூரியன் உச்சிக்கு வருதா, உச்சிக்கு கொஞ்சம் விலகின உடனே லொஹர் ஆரம்பித்து விடுகிறது. அதுலேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த லொஹர் இருக்கும் என்று சொன்னால், ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளுடைய அளவுக்கு வர்ற வரைக்கும், ஒரு அடியுடைய ஒரு பொருள் ஒரு அடிக்கு நிழல் விடுமானால் 10 அடி பொருளுக்கு 10 அடி நிழல், அது வரைக்கும் லொஹரை தொழுகலாம். ஏறக்குறைய 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிடைக்கிது. அந்த லொஹருடைய வக்து என்பது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அதுக்குள்ளே தொழுது கொள்ளலாம். ஒரு 12 மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு 3 மணி வரைக்கும் உத்தேசமாக அந்த நிழலை கணக்கு பண்ணி தொழுகை நேரம் வருகிறது. இந்த நேரங்களில் ஒரு 12 மணி 1 மணி என்று சொல்வது கொடூரமாக இருக்கும். கடும் வெயில் காலத்தில், நம்ம நாட்டு வெயில் இல்லை, அந்த அரபு நாட்டு வெயிலுடைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சில மாதங்களில் கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த 1 மணிக்கே லொஹரை தொழுதாங்கன்னு வைங்க, வர முடியாது, வரவும் முடியாது, அந்த மண்ணில் நிற்க முடியாது, நெத்தி வைக்க முடியாது. அப்போ அந்த கூரையை பிச்சுக்கிட்டு வெயில் அடிக்கு மேலே அதை தாங்க முடியாது, வருவது ஒரு கஷ்டம், அந்த பள்ளிக்குள்ளே உட்காருவதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த கடும் வெப்பத்தை வந்தவுடனே மோதினாரை கூப்பிட்டு, நெல்லு இன்னும் கொஞ்சம் டைம் போகட்டும், கொஞ்சம் சாயட்டும், இன்னும் கொஞ்சம் அந்த வெயில் குறையட்டும், வெக்க கம்மியாகட்டும் என்று சொல்லி தாமதம்னு அசர் வரைக்கும் போயிடக்கூடாது.
அந்த வக்துக்குள்ளே லுஹருடைய வக்து வந்து ஒரு 3 மணி நேரம் வக்து இருக்கு என்று சொன்னால் கடைசி நேரத்தில் ஆரம்ப நேரத்தை தொழுவது சிறந்தது. ஆனால் கடும் வெப்பமான காரணமாக இருக்குமே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கண்டா, மக்களுக்கு நீங்கள் லுஹர் வரும் பொழுது தாமதப்படுத்துங்க. கடுமையான வெயில் காலத்தில் ஒரு நேரமும், வெயில் கம்மியாக உள்ள காலத்தில் ஒரு நேரமுமாக அந்த லுஹர் தொழுகை தொழுதுருக்கிறாங்க. நமக்குலாம் சரி தேவைப்படாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு வெப்பம் தான் இருக்கிறது. 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் 45 டிகிரி 50 டிகிரி அப்படி சில காலங்களில், சில பருவ காலங்களில் வந்து நமக்கும் தாங்க முடியாது என்கிற ஒரு நிலைமை வறுமையானால் இந்த சட்டம் நமக்கும் உண்டு. தாங்க முடியாத அளவுக்கு வெப்பமாக இருக்குமே ஆனால் அது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதஸ்தத்தல் ஹர்ரு, வெப்பம் ஜாஸ்தி ஆகிவிட்டால், கடுமையாகிவிட்டால், ஃபஅப்ரிது அனிஸ்ஸலா, தொழுகையை குளிரச் செய்யுங்கள். குளிரச் செய்யுங்கள் என்ன, கொஞ்சம் நேரத்தை தாமதப்படுத்திக்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி ஒரு இலக்கியமான வார்த்தையில் சொல்றாங்க. ஃபஅப்ரிது அனிஸ்ஸலா, தொழுகையை கொஞ்சம் குளிர வைத்துக் கொள்ளுங்கள். அதை குளிர், அந்த வெப்பம் குறைந்த நேரம் வரைக்கும் தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்ன சித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், இந்த வெப்பம் கடுமையாக இருப்பது நரகத்தினுடைய மூச்சு காற்று. அதனால அந்த வெப்பத்தில் கடந்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம், நரகத்தினுடைய மூச்சு காற்று நமக்கு வேண்டாம், அது குறையட்டும் என்று நபிகள் இதுவும் இலக்கியமாக தான் சொல்றாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 533வது ஹதீஸில் இருக்கிறது. இது அபூ ஹுரைரா, இப்னு உமர் போன்ற 2 சஹாபாக்கள் சேர்ந்து அறிவிக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு லுஹருக்கு வருகிறோம் என்று சொன்னால் வெயில் வந்து தாங்க முடியாத வெயில் அந்த 1 மாதம் 2 மாதத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள் வரும்னு சொன்னால் லேட் ஆகிக்கலாம். மக்களுடைய சிரமத்தை கவனத்தில் கொண்டு தொழுகையுடைய வக்தை தாண்டி விடாமல், பக்திலேயே குளிரான வக்து, கொஞ்சம் குளிர் கம்மியான வக்துன்னு இருக்குமா இல்லையா, அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிற சட்டம். ஆனால் சட்டத்தை சொல்வதோடு என்ன நமக்கு அடங்கி இருக்கிறது, இது ஏன் அப்படி எல்லாம் சொல்லணும்? வெயிலாக இருந்தாலும் குளிர் இருந்தாலும் 5 மணி நேரம், அரை மணி நேரம் வரமாட்டீங்களா, ஒரு 10 நிமிஷம் வரமாட்டீங்களா, எனக்கா தியாகம் பண்ண மாட்டீங்களா, எனக்கா கஷ்டத்தை ஏற்றுக்கிற மாட்டீங்களா, நல்லா சொல்லலாம். அப்படி அல்லாஹ் சொன்னால் நம்ம கேட்போமா, கேட்க மாட்டோமா? கேட்குவோம். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான் என்று இருக்குமையானால் அந்த சட்டத்தை நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யத்தான் செய்வோம். ஏன் இந்த வணக்கம்லாம் எதுக்கு செய்ய, மறுமைக்காக செய்யறது. இந்த உலகத்துறை விஷயத்துக்கு பயந்து செய்யறதா இருந்தால் ஏமாத்திட்டு செய்யாமல் இருந்துருவோம். இந்த வணக்க வழிபாடுகள் நம்ம செய்வது எதுக்கு, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு. மறுமையில் வெற்றி பெற இப்படித்தான் செய்யணும் என்று அல்லாஹ் வந்து உத்தரவு போட்டு விட்டான் என்று சொன்னால் அதை நம்ம யாருமே மீறவே மாட்டோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் இந்த மக்கள் செய்வார்கள். உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக உருவான ஒரு சமுதாயம் அவங்க. அப்படியான ஒரு சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் இருக்கும் பொழுது அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலாம். வேறு வேறு சமுதாய மக்களை விட நம்ம அதிக தியாகம் செய்வதற்கு முன்வரக்கூடிய சமுதாயமாக தான் இந்த ஈமான் நம்மளை ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ்வை நம்பக்கூடிய இந்த ஈமான் வந்து மற்ற யாரும் செய்கிற தியாகத்தை விட நம்ம அல்லாஹ்வுக்குன்னு இது ஒன்றாலும் செய்வோம். அப்படியான ஒரு நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் சிரமப்பட வேணாம், வெயில் கடுமையாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கிறங்க, தொழுகை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், ஒவ்வொரு நேரத்தை வந்து சிஸ்டம் பண்ணியாச்சு போட்டாச்சுன்னு அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கு சௌகரியம் எது கூட, மக்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு விஷயம் எது, இதுதான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு கூட்டான காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் செய்வதாக இருந்தாலும் மக்களுக்கு சௌகரியமா இருக்குமா என்பதை பார்த்து கொள்ளணும். அதுக்காண்டி மக்களுக்கு சௌகரியங்கிறதுக்காக வேண்டி சட்டத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. மக்களுக்கு சௌகரியங்கிறதுனால அந்த 3-4:30 மணிக்கு லுஹர் தொழுவோம்னா அது சரி வராது. அது சட்டத்துக்கு உட்பட்ட நிலையில் மக்களுக்கு இது சௌகரியம், மார்க்க அனுமதிச்ச விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதுவும் கூடும், இதுல மக்களுக்கு எது சௌகரியம் அப்படின்னு எடுப்பதற்கு வந்து மார்க்கத்தில் இருக்கிறது. இதுவும் புகாரியில் 535வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி எதெல்லாம் இந்த மார்க்கம் பார்க்குதுன்னு பாருங்க, வெயிலை பார்க்குது, நோயை பார்க்குது, மழையை பார்க்குது, அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு சட்டம் வணக்க வழிபாடுகளில். இத்துபான் பின் மாலிக் என்று ஒரு சஹாபி இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் மதீனாவில் மஸ்ஜித் நபவியிலையும் பள்ளிவாசல் தொழுகை நடக்கும். அது அல்லாமல் சுற்று வட்டாரங்கள்லையும் முஸ்லீம்கள் உண்டாயிட்டாங்கல்ல, அங்கங்கே ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கொண்டு அங்கேயும் தொழுகையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தொழுகை தான் நடக்கலை மதீனாவில், அது பெரிய ஊர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்த ஒரு ஏரியாவில் நடக்கிற மாதிரி மதீனாவுக்குள்ளே பல இடங்கள்ல தொழுகை நடக்கும். எல்லா மதீனத்து மக்களும் மஸ்ஜித் நபிக்கு வரமாட்டாங்க. அவங்கவுங்க ஏரியாவில் பக்கத்தில் இருந்தால் தான் அவங்க தொழுகைக்கு வசதியாக இருக்கும். இந்த ஜும்மா நம்ம பெருநாளைக்கு வந்தால் எல்லாம் திரண்டு வந்துடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது மதீனாவுக்கு வெளிப்புறத்தில்
புறநகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புறநகராக இருக்கிற பகுதியில் உள்ள சமுதாயத்துக்கு இத்பான் பின் மாலிக் என்பவர் இமாமா இருந்தார். இமாமுன்னா அவர் நம்ம பேசிமா நியமிக்கிறது இல்லை, தொழுகை நடத்துகிற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் அந்த மக்களுக்கு என்ன செய்வார், தொழுகை நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் போக என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து பார்வை ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரொம்ப சிரமப்படுறாரு. கண் பார்வை அற்றவராக இத்பான் பின் மாலிக்குங்கிற ஒரு சஹாபி கண் பார்வை கம்மியாக உள்ளவராக இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து இந்த மக்களுக்கு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், தொழுகை நடத்துன்னு சொன்னால் நான் போய்த்தானே ஆகணும், நம்மளா தொழுகிறா இருந்தால் முடியாட்டி வீட்டில் தொழுதுட்டு போயிடலாம், நம்ம தான் போய் தொழுகை நடத்தணும் என்று சொன்னால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அந்த பள்ளிவாசல் நம்மளை எதிர்பார்த்து மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தொழுகைக்கு தெரிஞ்சவங்களும் அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் ஒன்று ஒன்றா மனப்பாடம் இருப்பாங்க மார்க்க சட்டங்கள்லாம். அப்போ நான் தான் போய் தொழு வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு, எனக்கு ஏறலை, இப்போ நான் போய் கொண்டிருந்தேன், எனக்கு பார்வை குறைவாக இருக்கிறதுனால எனக்கு போக முடியலை, அதனால நான் பார்வையும் கம்மியாக இருக்குது, இருளாக வேற இருக்குது, வெளிச்சத்திலேயே எனக்கு பார்வை ஒழுங்காக தெரியாது, இரவு தொழுகைகளுக்கெல்லாம் போனால் அறவே தெரிய மாட்டேங்குது, எனக்கு போக முடியல, கஷ்டப்படுறேன், அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நான் என் வீட்டில் நான் தொழுதுக்கிறேன், நான் போய் தொழுகை வைக்கிறது எனக்கு முடியாது, நீங்கள் என் வீட்டில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் தொழுதுருங்க, அந்த இடத்தை நான் தொழுகைக்கு ஒரு இடமாக்கி கொண்டு நான் அதில் தொழுதுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாருன்னு கேட்டால், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், ஒரு இடத்துல நீங்கள் தொழுகணும், நீங்கள் தொழுத இடத்தை நான் என்ன செய்வேன், அது என்னுடைய பள்ளிவாசலாக என்னுடைய வீட்டில் தொழுகிற இடமாக நான் ஆக்கி கொள்வேன். ஏன் இதை முடிவை எடுக்கிறேன்னு கேட்டால், முந்தி மாதிரி எனக்கு அந்த பள்ளிவாசல் போக முடியலை, இருளான நேரத்திலையும் அந்த மாதிரி மழைகளை பெய்கிற நேரத்தில் எனக்கு போகிறது கஷ்டமாக இருக்கிறது, பார்வை வேற கம்மியாக இருக்குது என்று ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வர்றாங்க, அவர் வீட்டை தேடியே வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஐன துஹைபு அன் உஸல்லிய, எங்கேப்பா தொழுவணும்னு சொன்னீங்கள, இடத்த காட்டுன்னொன்னே அவர் ஒரு இடத்த காட்டுறாரு, இந்த இடத்துல நீங்கள் தொழுதுருங்க, இதையே நான் வந்து என்னுடைய தொழுமிடமாக ஆக்கிக்கிறேன். ரசூலுல்லாஹ் தொழுத இடம்னா அதுக்கு ஒரு பரக்கத்தானே, நீங்கள் தொழுத இடத்தை நான் என்னுடைய தொழுமிடமாக நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோன்னா அவங்க ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவர் தொழுகையை நடத்தி கொண்டு முடிஞ்சா வருவார், இருட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் தொழுகை நடத்தக்கூடியவராக இருந்துட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது புகாரியில் 667வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு கண் பார்வை, அறவே குருடர் கிடையாது, அறவே குருடராக இருந்தால் இருளையெல்லாம் காரணம் காட்ட மாதிரி, குருடனுக்கு பகலும் இருட்டு தான் ராத்திரியும் இருட்டு தானே, குருடராக இருப்பாரே, ஆனால் இரவு நாள எனக்கு இருட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டார். அப்போ இருட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், பார்வை குறைவு, பகலில் பாதியாக தெரியும், இரவுல ரொம்ப மங்களாக தெரியும், ரொம்ப இருட்டாக தெரியும். அப்போ அறவே தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும், அதனால கஷ்டம்னு சொல்றாரு. அப்போ பார்வை குறைவான ஒரு தோழராக இருக்கிறாரு, அவர் தான் தொழுகை நடத்த வேண்டியதாக இருந்தால் கூட அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சலுகையை கேட்குறாரு. சலுகையை கேட்கறதுக்கு எப்படி கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் தொழுது அந்த இடத்த நீங்கள் தொழுகை இடமா ஆக்கிட்டு போயிருங்க, இதை போய் ரசூலுல்லாஹ் செஞ்சு கொடுக்குறாங்க. இதையும் அப்படி செஞ்சாங்க, நீ கொஞ்சம் ஆளுங்களை துணை கூப்பிட்டுக்கிட்டாது, ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டாது போயிரு, முடிஞ்ச அளவுக்கு நீ பையன் வந்து தான் ஆகணும், வேறு ஏரியாவுக்கு அப்புறம் உங்கள் பகுதியிலான இருக்கும், அவர் ஏரியாவுடைய இமாமுன்னு தான் அங்கே 4 பேர் 10 பேருக்கு தான் இருக்கும், பெரிய கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்காது. அப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் தானே இப்போ இந்த தொழுகை நடக்க போகுது, கொஞ்சம் சிரமப்பட்டு போயிரு என்று சொல்லாமல் அவர் சொல்கிற ரீசன் கரெக்டாக இருக்கிறது. ரொம்ப துருவிலாம் விசாரிக்கலை, சொல்கிற காரணம் கரெக்டாக இருக்குது, முடியலைங்கிறாரு, பார்வை தெரியலைங்கிறாரு, இருட்டாக இருக்குங்கிறாரு, மங்களாக இருக்குங்கிறாரு, என்னால் வந்து வருவது சிரமமாக இருக்குங்கிறாரு. சரி, அவர் சொல்வாரே, ஆனால் அது அப்படி ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்ன செய்கிறாங்க, அவர் என்ன மாதிரி பரிகாரத்தை கோரினாரோ அந்த பரிகாரத்தை அவருக்கு செய்து கொடுக்குறார்கள். இது வந்து புகாரில் 667வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது எதுக்காக வேண்டி செய்கிறாங்க, ஒரு பார்வை குறைவாக உள்ளவராக இருந்தால், அவர் இமாமாக இருந்தால் கூட, அவர் தொழுகை நடத்தக்கூடியவராக இருந்தால் கூட அவருக்கு முடியலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன், அல்லாஹ் கருணையாலாம். ஆமாம், அல்லாஹ் வந்து இறக்கம் காட்டக்கூடியவன் என்பது இதற்குள்ளே அடங்கி இருக்கிறத பார்க்குறோம். இதாச்சும் பார்வை காரணம். சில ஆளுக்கு வந்து உடம்பு ரொம்ப கனத்துருவாங்க, உடம்பு கனத்துருச்சுன்னு சொன்னால் அந்த காலத்தில் நடதானே, வாகனத்தில் போகிறதா இருந்தால் தூரம் தொலைக்கு போவாங்க, குதிரையில் ஒட்டகத்தில் போகிறா இருந்தால் ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு போவாங்களே தவிர ஒரு தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு போய் குதிரையில் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ வயசான கனத்த ஆள்களாக இருந்தால் நடந்து தான் போகணும். நம்ம கனத்த ஆள்களாக இருந்தால் வாகனத்தில் போகலாம், இப்போ சைக்கிளில் போகலாம், ஒரு வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு பைக்கில் போய் இறங்கிடலாம். அப்போ சின்ன சின்ன பகுதிகளுக்குள்ளே நம்ம வாகனத்தை யூஸ் பண்ணுறோம், எந்திரங்களாக இருக்கிறதுனால.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து கனத்த ஆட்களாக இருந்தால் வெளியூர்களுக்கு போகிறாங்கன்னா வாகனத்தில் ஏறி போய்க்கிடுவாங்க. ஊருக்குள்ளே போகிறதா இருந்தால் நடந்தான் வரணும். ஒரு தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு வருவதாக இருந்தால் நடந்து வரணும். இவர் உடம்பை வச்சு நடக்க முடியலைங்கிறார். அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாரு. ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அன்சாரியை சேர்ந்த ஒரு மதீனாக்காரர் தான் அவர். இன்னி லா அஸ்தியு ஸலாத்த மாக்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோட சேர்ந்து தொழ எனக்கு முடியலை. ஏன் முடியலைன்னு கேட்டால் கான ரஜுலுன் லஹ்மா, அவர் ரொம்ப ஒரு உடல் கனத்தவராக இருந்தார். அவர் முடியலைன்னு மட்டும்தான் சொல்றாரு. அதை அறிவிக்கிற சஹாபி இந்த காரணத்தை சொல்றாரு. ஏன் முடியலைன்னு சொல்றாருன்னு கேட்டா கான ரஜுலுன் லஹ்மன், அவர் கொஞ்சம் உடல் கனத்த ஒரு மனிதராக இருந்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சரி சொல்லி வா வீட்டில் சாப்பாட்டை ரெடி பண்ணி கூப்பிட்றாரு. கனத்த ஒரு ஆளாக இருக்கார், எனக்கு முடியலைன்றவுடனே வீட்டுக்கு வாங்க. அது இதே மாதிரி சம்பவம் தான். அவர் சாப்பாடை ஏற்பாடு பண்ணவுடனே அவர் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பாயை விரித்து, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாய், அதை விரித்து அது சாப்பாடெல்லாம் கொடுத்து முடித்தவுடனே அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து தொழுவுறாங்க. தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நீ தொழுதுக்க, நீ என்னுடைய பள்ளியாசலுக்கு தான் வரணும் அவசியம். மதீனாவுக்குள்ளே நடக்குது. அவர் மதீனாவில் தான் இருக்கிறாரு. உடல் பருமனாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு வந்து இந்த மஸ்ஜித் நபவிக்கு வர முடியலை. பல மடங்கு மஸ்ஜித் நபவியில் நடந்தால் வேற தொழுகையை விட பல மடங்கு அதிக நன்மை தரக்கூடிய ஒரு தொழுகை அது. இருந்தாலும் எனக்கு முடியலைங்கிறாரு. உடல் கனத்த காரணத்தினால பருவனா இருக்கிறதுனால முடியலையா, நீ வீட்டில் தொழுதுக்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிக்கிற காட்சியை வந்து புகாரியில் 670 ஹதீஸில் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுது என்று கேட்டால், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் கூட எப்படி எல்லாம் பார்க்கணும், செய்யவும் செய்யணும் அந்த வணக்கத்தை. ஆனால் உன்னை நான் கொடுமைப்படுத்த மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு எது ஏழும் கஷ்டம்னா பெரிய பாரதூரமான கஷ்டம் இல்லை. ஒரு குளிர், ஒரு மழை, ஒரு காற்று, இந்த மாதிரியான பாதிப்புகள் உனக்கு ஏற்பட்டால் கூட அந்த நேரத்தில் என்ன செய்து கொள்ளலாம், அதுக்கு ஏற்றவாறு வேற ஒரு இடத்துல தொழுது கொள்ளலாம், பள்ளிவாசலுக்கு நீ வராமல் இருக்கலாம் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தொழுகிற நேரத்தில் இந்த இப்படிலாம் இந்த மாதிரி நம்ம கார்பெட்லாம் போட்டிருக்கோம், இப்படிலாம் கிடையாது. வெறுமனே மணல் தான் அது. இப்போ மணலில் தொழுமை என்ன ஆகும்னு கேட்டால், சில நேரங்களில் தாமதமாக தொழுதாலும் கூட அந்த பூமி வெக்கையை வாங்கி வச்சுக்கிறோம், அதில் கொண்டு நெத்தி வைக்க முடியாது. பூமியில் நெத்தி வச்சா என்ன செஞ்சிடறேன், அப்படி பொக்குளிச்சு போயிடும், அப்படி சூடாக இருக்கும் மணலில். நம்ம கூட இந்த வெயில் பாலை மணல் மாதிரி மணல் நடந்து போனோம்னு சொன்னால், கடற்கரை பக்கம் மணலில் வெயில் நேரத்தில் நடந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த வெப்பம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், வாங்கி வைத்துக்கொள்ளும். அப்போ என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஜிதா செய்யும் போது மாத்திரம் தோளில் துண்டு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அதை கீழே போட்டு அதை நெத்தியில் வச்சுக்கிடுவாங்களாம். அதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறது கிடையாது. தொழுகும் பொழுது நெத்தியை கொண்டு தரையில் தான் வைக்கணும், சூடாக இருந்தால் நீ தாங்கி தான் ஆகணும், கஷ்டமாக இருந்தால் தாங்கி தான் ஆகணும் என்று சட்டம் போடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு நெத்தி அந்த சூடான மண்ணில் வைக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மேலே போட்டு துண்டு இருக்கும்ல, அதை அப்படி இழுத்து என்ன செய்யுங்க, சஜிதா செய்யும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் வைத்து அதில் நீங்கள் சஜிதா செய்யுங்க, இப்படித்தான் நாங்கள் செய்வோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. நெத்தியில் மண்ணாக இருந்தாலும் இதாக இருந்தாலும், அப்புறம் ரோட்லேயே நம்ம தொழுகிறோம்ல, அப்படி தொழுகும்போது நம்மள்ட்ட ஏதாவது கறக்கி விட்டு ஏதாவது இருந்தால் அது நெத்திக்கு வச்சுக்கிடலாம். நான் தரையெல்லாம் தொழுவேன், அதுதான் என்னுடைய போய் தக்குவாவை காட்டுறேன் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதை செய்கிறாங்க. அது மாதிரி கீழே நிற்க முடியாது, செருப்பு போட்டு தொழுவதை மார்க்க அனுமதிக்கு. எதுக்காக, அந்த வெப்பத்தில் தரையும் சூடாக இருக்கும், நிலமும் சூடாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு போட்டு தொழுதார்களான்னு கேட்கும் பொழுது தொழுது இருக்கிறாங்களே, நம்மளும் தொழுகலாமே என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை வந்து புகாரியில் 386 ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ தொழுகை நேரத்தில் தரை சூடாக இருக்கும் என்று சொன்னால் செருப்பை கலட்டிட்டு தான் தொழணும் எல்லாம் வழங்கி வைத்திருக்கிறார்கள். எல்லா சமுதாய மக்களுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புனிதமான இடம்னு சொன்னால் செருப்பை கலட்டி விட வேண்டும். நமக்கு கூட அல்லாஹ் வந்து அப்படி தான் கட்டளையிடுறான். மூசா நபி அல்லாஹ் போய் சந்திக்கும் பொழுது ஃபஹ்லா நலைக்க இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, தூய்மையான இடத்தில் நீ இருக்கிறாய் என்று மூசா நபியோடு அல்லாஹ் உரையாடும் பொழுது கூட செருப்பை கட்டிக்கிற சொல்றான். அது ஓகே தான். இருந்தாலும் அந்த மாதிரி கலட்ட வேண்டிய ஒன்றை கூட உங்களுக்கு வெப்பம், சகதி, சேறு இதை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், அப்போ சகதிலாம் நிற்க வேண்டியிருக்கா, சூவை போட்டுக்க, சூடு தாங்க முடியல, செருப்பை போட்டுட்டு தொழுவலாம். அப்போ செருப்பை போட்டு தொழுவது புனிதத்தை கெடுக்கிறதுக்கு உள்ளது கிடையாது. நமக்கு ஏழலைங்கிறதுனால வெயில தாங்க முடியல, சேறு சகதியை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அணிந்திருக்கிற சூவோடையும் செருப்போடையும் தொழலாம் என்று இந்த மார்க்கம் எதுக்கு சொல்லுகிறது? எல்லாம் அந்த கருணை தான். நீங்க வந்து அந்த வெயில தாங்க முடியாம கஷ்டப்படக்கூடாது,
நின்றுகிட்டே இருக்கீங்கன்னா அந்த பூமியுடைய வெப்பம் வந்து உங்களை தாக்கும் என்று சொல்லி அனைத்திலையும் இந்த கருணை மறைந்திருக்கிறத பார்க்கணும். இப்படி எந்த ஒரு சட்டத்தை வணக்கத்தை கொள்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதை அந்த ஒவ்வொரு தன்மையிலையும் எல்லாம் முத்திரை வச்சு சீல் வச்சிடறான். ஒவ்வொரு சட்டத்தை போடும் பொழுது அங்கே ஒரு ரஹ்மான்கிற முத்திரை குத்தப்பட்டு இருக்கும், ரஹீம்ங்கிற முத்திரை குத்தப்பட்டு இருப்பதை பார்க்கலாம். இன்னும் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ்